4. தண்ணீர் மற்றும் தண்ணீர் பாதுகாப்பு. பூமியில் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய மற்றும் மிகவும் விலை உயர்ந்த ஆதாரம் நீராகும். இது பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் பூமிக்கு அடியிலும் நீர் காணப்படுகிறது. அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கும் பல வேலைகளை செய்வதற்கும் நீர் தேவைப்படுகிறது. முந்தைய வகுப்புகளில் நீரை பற்றி நாம் ஏற்கனவே அறிந்து கொண்டுள்ளோம். இந்த அமர்வில் நீரை பற்றி இன்னும் விரிவாக கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை பற்றி புரிந்து கொள்ள முடியும். நீரின் நிலைகள், நீரின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள், நீர் சுழற்சி, நீரின் பயன்பாடுகள், நீர் வீணாக்குதல், நீர் பாதுகாப்பு, நீரின் மந்திரம். முக்கிய சொற்கள்: நீர், திண்மம், திரவம், வாயு, உருகுதல், அதாவது திண்மம் திரவமாக மாறுதல், உறைதல், அதாவது திரவம் திண்மமாக மாறுதல், ஆவியாதல், அதாவது திரவம் வாயுவாக மாறும் செயல்முறை, சுருங்குதல், அதாவது நீராவி திரவ நீராக மாறும் செயல்முறை, வீழ்படிவாதல், அதாவது வானிலையில் இருந்து தண்ணீர் நிலத்திற்கு பெய்யும், நீர் வீணாதல், பாதுகாப்பு, கவனமாக கையாளுதல், கரைத்தல், அதாவது திரவத்துடன் கலந்து மறைந்து போவது, மிதத்தல், மூழ்குதல். இந்த வகுப்பின் கருத்து வரைபாட்டை பார்ப்போம். நீர் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அடிப்படை தேவைகளில் ஒன்றாகும். மேலும் நீர் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. பூமியின் மேற்பரப்பில் கிட்டத்தட்ட 70 முதல் 80% வரை நீரால் சூழப்பட்டுள்ளது. அதில் 1-2% மட்டுமே தூய்மையானது மற்றும் மனித பயன்பாட்டிற்கு ஏற்றது. நீர் இயற்கையாகவே 3 வடிவங்களில் காணப்படுகிறது. திண்மம், அதாவது பனி, திரவம், அதாவது நீர், மற்றும் வாயு, அதாவது நீராவி. இந்த வடிவங்கள் நீரின் நிலைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. நீர் அதன் திண்மம், திரவம் மற்றும் வாயு நிலைகளுக்கு இடையே மாறக்கூடியது. வெப்பத்தை சேர்ப்பதன் மூலமாகவோ அல்லது வெப்பத்தை அகற்றுவதன் மூலமாகவோ இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பனிக்கட்டியை, அதாவது திண்மம் வெப்பப்படுத்தும் போது அது திரவமாக மாறுகிறது. இந்த செயல்முறைக்கு உருகுதல் என்று பெயர். திரவ நீரை குளிர்விக்கும் போது அது பனிக்கட்டியாக, அதாவது திண்மம் மாறுகிறது. இந்த செயல்முறைக்கு உறைதல் என்று பெயர். திரவ நீரை வெப்பப்படுத்தும் போது அது நீராவியாக, அதாவது வாயு மாறுகிறது. இந்த செயல்முறைக்கு ஆவியாதல் என்று பெயர். நீராவி, அதாவது வாயு குளிர்வடையும் போது அது மீண்டும் திரவ நீராக மாறுகிறது. இந்த செயல்முறைக்கு சுருங்குதல் என்று பெயர். இயற்கையில் நீர் தனது நிலையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறது.
சூரிய வெப்பத்தின் காரணமாக பெருங்கடல்கள் மற்றும் ஆறுகளில் உள்ள நீர் நீராவியாக மாறி மேலே உயர்கிறது, அதாவது ஆவியாதல். இந்த நீராவி குளிர்ந்த காற்றோடு தொடர்பு கொள்ளும் போது சிறு நீர்த்துளிகளாக மாறுகிறது, அதாவது சுருங்குதல். இந்த நீர்த்துளிகள் ஒன்றிணைந்து மேகங்களை உருவாக்குகின்றன. நீர்த்துளிகள் தொடர்ந்து ஒன்றிணைந்து அவை பெரியதாகவும் கனமானதாகவும் மாறுகின்றன. இந்த நீர்த்துளிகள் பின்னர் மழையாக கீழே விழுகின்றன. இது வீழ்படிவாதல் என்று அழைக்கப்படுகிறது. குளிர்ச்சியான இடங்களில் இந்த நீர்த்துளிகள் பனித்துளியாகவோ அல்லது ஆலங்கட்டி மழையாகவோ பொழிகின்றன. மழை நீர் ஆறுகளிலும் குளங்களிலும் கலக்கிறது. இந்த நீர் மீண்டும் ஒரு முறை ஆவியாகிறது. இயற்கையில் நீர் ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு தொடர்ச்சியாக மாறும் இந்த செயல்முறை நீர் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. நாம் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் துவைப்பதற்கும் தினமும் நீரை பயன்படுத்துகிறோம். நீர்வாழ் உயிரினங்கள், விவசாயம், தாவரங்கள், தொழிற்சாலைகள், நீர்வழி போக்குவரத்து, கட்டிட கட்டுமானம் மற்றும் நீர் மின்சாரம் தயாரிப்பதற்கும் நீர் இன்றியமையாதது. ஆனால் நாம் அதிக அளவு நீரை வீணடிக்கிறோம். நீர் வீணாவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அதன் அதிகப்படியான பயன்பாடு ஆகும். அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையானதை விட அதிக நீரை பயன்படுத்துவது, உதாரணமாக நீண்ட நேரம் குளிப்பது அல்லது பல் துலக்கும் போது குழாயை திறந்து விடுவது போன்றவை இதில் அடங்கும். குழாய்களில் ஏற்படும் நீர்க்கசிவு, புல்வெளிகள் மற்றும் தோட்டங்களுக்கு அதிகப்படியாக நீர் பாய்ச்சுவது மற்றும் பழைய துணியை துவைக்கும் இயந்திரங்கள் போன்ற திறன் குறைந்த உபகரணங்களை பயன்படுத்துவது ஆகியவை நீர் வீணாவதற்கான முக்கிய காரணங்களாகும். இயன்ற போதெல்லாம் நீரை சேமிப்பது மிகவும் முக்கியமானது. நீர் வீணாவதை தடுப்பதற்கான மிக சிறந்த வழி நீரை மறுசுழற்சி செய்வது, மீண்டும் பயன்படுத்துவது ஆகும். பாத்திரங்கள், துணிகள் மற்றும் காய்கறிகளை கழுவ பயன்படுத்திய நீரை செடிகளுக்கு ஊற்றுவதற்கு மீண்டும் பயன்படுத்தலாம். குளிக்கும் நேரத்தை குறைத்தல், பல் துலக்கும் போது குழாயை மூடி வைத்தல் மற்றும் வாகனங்களை கழுவுவதற்கு குழாய்க்கு பதில் வாளியை பயன்படுத்துதல் போன்ற எளிய மாற்றங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மழைநீர் சேமிப்பு என்பது நீரை பாதுகாப்பதற்கான சிறந்த முறைகளில் ஒன்றாகும். நீருக்கு பல சிறப்பம்சங்கள் உள்ளன. அது பொருட்களை கரைக்கும் தன்மை கொண்டுள்ளது. நீரில் கரையும் பொருள் முழு தண்ணீரிலும் சமமாக பரவுகிறது. இதனால்தான் நீரில் உப்பை கலக்கும் போது அது உவர்ப்பாகவும் சர்க்கரையை சேர்க்கும் போது இனிப்பாகவும் இருக்கிறது. நீரால் எல்லா பொருட்களையும் கரைக்க முடியாது. உதாரணம், மாவு, பருப்பு, மரத்தூள், எண்ணெய். சில பொருட்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. உதாரணம், வைக்கோல், ரப்பர் பேண்ட், இலைகள் போன்றவை.
வேறு சில பொருட்கள் நீரில் மூழ்குகின்றன. உதாரணம் எக்கு ஸ்பூன், ஆணி, திருகு, கல் போன்றவை. நீரில் மிதக்கும் பொருட்கள் நீரை விட எடை குறைந்தவை மற்றும் நீரில் மூழ்கும் பொருட்கள் நீரை விட எடை அதிகமானவை. நினைவில் வைக்க வேண்டியவை: 1. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நீர் என்பது அடிப்படை தேவைகளில் ஒன்றாகும். நீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. 2. நீர் இயற்கையாகவே 3 வடிவங்களில் காணப்படுகிறது. திண்மம், அதாவது பனிக்கட்டி, திரவம், அதாவது நீர், மற்றும் வாயு, அதாவது நீராவி. 3. வெப்பத்தை சேர்ப்பதன் மூலமாகவோ அல்லது அகற்றுவதன் மூலமாகவோ நீர் அதன் திண்மம், திரவம் மற்றும் வாயு நிலைகளுக்கு இடையே மாறக்கூடியது. 4. இயற்கையில் நீர் ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு தொடர்ச்சியாக மாறும் இந்த செயல்முறை நீர் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. 5. நீர் வீணாவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அதன் அதிகப்படியான பயன்பாடு ஆகும். 6. நீரை பாதுகாப்பதற்கான சிறந்த முறைகளில் ஒன்று மழைநீர் சேகரிப்பு ஆகும். 7. நீர் பொருட்களை தன்வசம் கரைக்கும் பண்பை கொண்டுள்ளது. 8. நீரில் மிதக்கும் பொருட்கள் நீரை விட எடை குறைந்தவை மற்றும் நீரில் மூழ்கும் பொருட்கள் நீரை விட எடை அதிகமானவை. மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவதை பதில் அளிக்கவும். கேள்வி 1. நீரின் நிலைகள் யாவை? கேள்வி 2. நீர் நீராவியாக மாறும் செயல்முறை டேஷ் ஆகும். கேள்வி 3. நீர் டேஷ் செய்யும் போது பனிக்கட்டியாக மாறுகிறது. கேள்வி 4. நீர் வெப்பப்படுத்தப்படும் போது டேஷ் மாறுகிறது. கேள்வி 5. நீர்த்துளிகள் ஒன்றிணைந்து டேஷ் உருவாக்கின்றன. கேள்வி 6. உறைத்தல் என்றால் என்ன? கேள்வி 7. உருகுதல் என்றால் என்ன? கேள்வி 8. வீழ்படிவாதல் என்றால் என்ன? கேள்வி 9. சுருங்குதல் என்றால் என்ன? கேள்வி 10. நீரில் மிதக்கும் பொருட்கள் நீரை விட டேஷ் கொண்டவை. கேள்வி 11. நீர் சுழற்சியில் ஈடுபட்டுள்ள செயல்முறைகளை பெயரிடுக. கேள்வி 12. நீரை பாதுகாப்பதற்கான ஏதேனும் 2 முறைகளை எழுதுக. கேள்வி 13. டேஷ் நீரில் மிதக்கும். கேள்வி 14. டேஷ் நீரில் மூழ்கும்.